ஆலயம் செல்வம் நம் அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ இருக்கிறது கூர்க் பொற்கோயில் நாம்ட்ரோலிங் மடாலயம். கர்நாடகாவில் மிக விமர்சையான பிரசித்தி பெற்ற சுற்றுலாத்தலம். கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுலேயும் இந்த ஏரியா ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, அமைதியாக இருக்குது. எப்பயுமே ரஷ் இருந்துக்கிட்டே இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் ரொம்ப சைலண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க, அமைதியாக இருக்குது. இப்போ வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு எல்லாருக்கும் ஸ்கூல்லாம் காலேஜஸ்லாம் லீவ் தான். நீங்கள் ஆன்மீகமாக போகிறதா இருந்தாலும் இந்த இடம் நமக்கு ரொம்ப அருமையான இடம். இல்லை நீங்கள் சுற்றுலாத்தலமாக போகிறீங்கனாலும் இந்த இடம் ரொம்ப ப்ளசண்ட்டான இடம். இந்த இடத்துக்கு வந்துட்டு போனால் நம்ம மனசில் நீங்காத இடம் பிடிக்கும். நம்ம போயிட்டு வந்தோமே அப்படின்னு காலத்துக்கும் நினச்சிட்டு இருக்கா மாதிரி ரொம்ப அற்புதமாக இருக்குது. அந்த புத்தா சிலையை பார்த்தப்ப அப்படியே நம்ம மெய் செலுத்துருவோம், அப்படியே மறந்துடுவோங்க. அப்படி தாங்க இருக்குது. தூரத்துலேருந்து பார்க்கும்போதே அவ்வளோ பெருசாக இருக்காங்க, அப்படி தெரியுறாங்க, அப்படியே நம்மளை ஈர்க்கிறாங்க. தர்மஸ்தலாவிற்கு அப்புறம் இந்தியாவிலேயே பெரிய திபெத்திய குடியேற்றமான பைலாகுப்பில் தாங்க இருக்குது. பைலாகுப்பே மடிக்கேரியிலேருந்து 34 கிலோமீட்டர், மைசூர்லேருந்து 87 கிலோமீட்டர் இருக்குது. இந்த இடத்துக்கு வரத்துக்கு நிறைய ரூட் இருக்குது. நீங்கள் எந்த ரூட் பிக் பண்ணுறீங்களோ அந்த இடத்துலேருந்து கரெக்டாக வந்து சேர்ந்துருங்க. ரொம்ப நீட்டாக இருக்குது, மனசுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வெக்கேஷன் இங்கே போயிட்டு வந்தோம், இங்கே போயிட்டு வந்தது எனக்கு இந்தந்த இடம்லாம் ஞாபகம் இருக்குது, மனசில் அப்படியே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவோம்ல, அதில் மிக மிக முக்கியமான இடம் இந்த இடம் தாங்க. இங்கே இந்த புத்தா சிலையை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் அந்த இடத்த விட்டு அடுத்த இடத்துக்கு மூவே ஆக முடியாது. நம்ம இந்த இடத்துலையே ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்போம். வெளியில் கார்டன் இருக்குது, அப்படி தான் இருக்குது கார்டன், அவ்வளோ அழகாக இருக்குது. புத்தர் சாக்கிய முனி, அமிர்தாயூஸ், புத்தர் பத்மா சம்பவர் 3 பேரும் 40 அடி உயரத்தில் தங்க முலாம் பூசப்பட்ட சிலைகள் இருக்குது. கோயில் கோபுரம் மிகவும் நுணுக்கமான வேலைப்பாடுகள் இருக்குது. நுழைவாயிலில் வெளிப்புற சுவர்கள் இருபுறமும் பிரம்மாண்டமான கலராக நல்ல அழகான ஓவியங்கள். இதெல்லாம் நம்ம எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம். எனக்கு தெரிஞ்சு நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கிறது ரொம்ப ரேர் தான். அவ்வளோ அழகாக இருக்குது. டைம் எடுத்து பார்க்க வேண்டிய அற்புதமான திருக்கோயில். அடர்ந்த சிவப்பு நிற கதவுகளில் வெளிப்புறத்தில் பெரிய தங்க கதவுகள், அப்படியே தகடுகள் பூசப்பட்டிருக்கு. அவங்க திபெத்தியன் பாரம்பரியத்தில் கோயிலை கட்டியிருக்காங்க. ஃபோட்டோஸ் அலோவ் பண்ணுறாங்க, வீடியோஸ் அலோவ் பண்ணுறாங்க. ஒன்று ஓவியங்களும் அப்படியே பௌத்த மதத்தையும் அவங்களோட புராணங்களையும் கடவுள்களையும் அசுரர்களை பற்றியும் இருக்கிற ஓவியங்கள் அங்கங்கே அப்படியே இருக்குது. அந்த சிற்பங்களும் அந்த வேலைப்பாடுகளும் சின்ன சின்ன நுணுக்கங்கள். உங்களுக்கு இந்த ஸ்கல்ப்சர்ஸ் பிடிக்கும், உங்களுக்கு சிற்பங்கள் அப்புறம் சிலைகள்லாம் பார்க்க ரொம்ப பிடிக்கும், பழைய நாள் கோயில்கள் பார்க்க ரொம்ப பிடிக்கும், அதிலெல்லாம் நிறைய வேலைப்பாடுகள் இருக்கும், அந்த நுணுக்கங்கள்லாம் பிடிக்கும் அப்படின்னு இருக்கவங்களுக்கு அப்படியே ட்ரீட்டு தாங்க இந்த இடம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு கோயில் ரொம்ப பிடிக்கும், ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் ரொம்ப பிடிக்கும், அதுவும் பழைய நாள் கோயில்கள்னால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கிளைமேட் இங்கே அப்படி தான் இருந்தது. இந்த கார்டன் பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்குது. நம்ம எங்கேயுமே பார்க்காத செடிகள் மரங்கள்லாம் இந்த இடத்துல இருக்குது. அப்படி இந்த தோட்டத்தை அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு அமைதியான மற்றும் கம்பீரமாக காட்சி தருது. அங்கே இருந்தவங்களை கொஞ்சம் விசாரித்தேன் என்னென்ன மாதிரிலாம் இங்கே விசேஷம் நடக்கும்னு. அவங்க சொன்னாங்க திபெத்திய புத்தாண்டு அது போல் ஃபங்க்ஷன்லாம் இங்கே வைப்பாங்களாம், நியூ இயர் கொண்டாடுவாங்களாம். அது பிப்ரவரியிலேருந்து மார்ச் மாதத்தில் ஒரு 18 நாட்கள் இந்த நியூ இயர் இங்கே கொண்டாடுவாங்களாம். அந்த காலகட்டத்தில் புத்த தெய்வங்களை சித்தரிக்கும் நல்ல வேலைப்பாடுகள் கூடிய பட்டு ஓவியங்கள், அப்புறம் நிறையா அவங்களோட செலிப்ரேஷன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நடனங்கள் அதெல்லாம் இந்த மடாலயத்தில் நடத்துவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த மடாலயத்துக்கு பக்கத்துலேயே ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் இன்னொரு மடாலயம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் நிறைய பேர் போனதுனால நாங்கள் இந்த இடத்துலையே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அதனால் எங்களால் அந்த மடாலயம் போக முடியல. நீங்கள் இந்த இடத்துக்கு போகிறவங்க பக்கத்தில் இருக்கிற அந்த 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த மடாலயத்தையும் போயிட்டு வாங்க. பிரார்த்தனை எப்பயுமே மத்தியானம் 1 மணிக்கு நடைபெறும். இந்த இடத்துல
காண்பதற்கு நமக்கு இந்த இந்த பிரார்த்தனையை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ விசிட்டர்ஸ் டைம் மார்னிங் 9லேருந்து ஈவினிங் 6 வரைக்கும். அது வரைக்கும் நம்ம போய் இந்த கோயிலை விசிட் பண்ணலாம். இந்த இடத்துல நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். நம்ம சென்னையை விட்டு தமிழ்நாடை விட்டு நம்ம கர்நாடகா போகணுன்னா பார்க்க வேண்டிய இடங்கள் சொல்கிறோம்ல, அதில் மிக மிக முக்கியமான இடம் நமக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நம்மளோட ஊர்லேருந்து நம்ம வித்தியாசப்படுவோம்ல, அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எல்லாரும் போகணுங்க. எல்லாரும் இந்த கோயிலுக்கு ஒரு வாட்டியாவது போகணும். கோயிலாக நினச்சா கோயில், அமைதியை தேடி போகிறவங்களுக்கு அற்புதமான இடம், டூரிஸ்ட் பிளேஸாக போகிறவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். இந்த இடத்துக்கு போனால் எல்லாமே கிடைக்கும். அதுவும் குழந்தைங்களோட போங்க. குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. வெளியில் அவங்கவுங்க அந்த கார்டனில் அப்படியே படுத்துட்டாங்க உட்காந்துட்டாங்க. அவங்கவுங்களுக்கு இங்கே எப்படி இருக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி இருந்தாங்க. போகிற நம்ம அங்கே சைலண்ட்டாக மெயின்டைன் பண்ணோன்னா அது இன்னும் வரவங்களுக்கும் அங்கே இருக்கிறவங்களுக்கும் நம்மளால் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அது என்னோட கருத்து. ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிளைமேட்டு அற்புதமாக இருக்குது. இங்கே அடிக்கிற வெயிலுக்கு, இங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி இடம் போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படி தான் இருக்குது. நம்ம நிறைய பெயிண்டிங் பார்த்துருப்போம், நிறைய சிற்பங்கள் பார்த்துருப்போம். இந்த சிற்பங்களும் இந்த பெயிண்டிங்கும் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டைம் எடுத்து பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி இடத்துக்கெலாம் நம்ம அடிக்கடி விசிட் பண்ணுறது கிடையாது. அதனால் விசிட் பண்ணும்போது நல்ல டைம் எடுத்து விசிட் பண்ணுங்கள். அறக்க பறக்க எல்லாத்தையும் பார்த்துட்டு போனால் நமக்கு இதில் இருக்கிற நுணுக்கங்கள்லாம் விடுபட்டு போயிடும். நீங்கள் நல்லா டைம் எடுத்து பாருங்கள். நிறைய ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறோம் பைசா. இந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது அடுத்த இடம் போகலான்னு போகாமல் இந்த மாதிரி ஒர்த்தான பிளேஸில் நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நமக்கு கலை ரசனை உள்ளவங்க, இந்த மாதிரி கிராஃப்ட்டு, பெயிண்டிங் இதிலெல்லாம் ஆர்வம் இருக்கிறவங்க இந்த மாதிரி இடத்த விட்டு நகரவே நினைக்க மாட்டாங்க. அவ்வளோ மனசுக்கு பிடிச்சிரும் அவங்களுக்கு. இந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் பொறுமையாக நின்று எப்படி தான் வச்சுருக்காங்க, என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு ரசித்து பாருங்கள். இந்த ஒரு பெயிண்டிங் நம்ம பார்த்தாலே அதில் இவ்வளோ நுணுக்கங்கள் சொல்லியிருக்காங்களா, இப்படிலாம் கூட செய்ய முடியுமா, அப்படி இருந்தது. 40 அடி உயரத்தில் புத்தரை பார்க்கும்போது நம்மளே மறந்துடுவோம். அப்படியே நமக்கு மெய் சிலிர்த்து போகும். அப்படி தான் இருக்கும். நீங்கள் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் இன்னும் நிறைய வித்தியாசமான பதிவுகள் நம்மளால் போட முடியும். எல்லோருக்கும் கடவுள் எல்லாமே கொடுப்பார். அவங்கவுங்களோட மனசில் யாருக்கும் எந்த கெட்ட எண்ணமும் இல்லாமல் எல்லாருக்கும் நல்லதே நினைப்போம். நம்ம இப்போ வெயில் கூடிட்டதுனால நம்ம வீட்டு வாசலில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைங்க. சில இந்த அரிசி அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் வெளியில் போட்டு வைங்க. ஏன்னா பறவைகளும் விலங்குகளும் தண்ணி குடிக்கிறதுக்கு தேடுவாங்க. நம்மளை மாதிரி தான் அந்த உயிர்களும். அதனால் நம்மளால் 4 பேருக்கு நல்லது செய்ய முடிஞ்சால் எல்லாமே நல்லது தான். நன்றி, வணக்கம்.